ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ட்ரிப் போவாங்க. இதுல பல பிரச்சனைகள் நடக்கும். ஆவி வரும், பேய் வரும். ஒரு மாரியெல்லாம் பிரச்சனை த்ரில்லரா போகும்ல. இந்த மாரி எத்தன படத்த தான் நம்ம இதுக்கு மேல பார்க்க போறோம்னு தெரியல. இதுவரைக்கும் எத்தன படத்த நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. சரி, நம்ம இப்ப என்ன படம் பார்க்க போறோம்னா, தந்தி 1ல தமிழ் டப்ல வெளியாயிருக்க சர்துலா. இந்த படம் ஆல்ரெடி கன்னடத்துல வெளியாயிருக்கு. இப்ப தமிழ்ல வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு அப்படியே ஒரு ட்ரிப் போறாங்க. அவங்கலாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போலான்ட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இடையில பாதியில நிறுத்தி பார்த்தா, டிக்கிக்குள்ள ஒரு பாடி இருக்கு. அந்த பாடிய தூக்கிட்டு வெளிய தூக்கி எறிஞ்சுட்டு, எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்தல இருக்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த பாடியோட முகம், அந்த ஆளுடைய முகம் மட்டும் அங்கங்க வந்துகிட்டே இருக்கு. மத்த பேர்லாம் அது ஏதோ ஒரு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு பிலீவ் பண்ணுது அது பேய், இது ஆவின்னு சொல்லிட்டு. அது பேயா, ஆவியா இல்ல இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மனநிலை பிரச்சனையா அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா ஒரு டைம் பார்க்கலான்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.